அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நியூ கிரியேஷன் 21.5 சேனல் மறுபடியும் நான் மீட் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாருக்கும் நியூ இயர் கிறிஸ்மஸ் எப்படி போச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு நியூ இயர் கிறிஸ்மஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி நம்மளுக்கு இந்த வருஷத்தை காண பண்ணாரு, அதெல்லாம் சந்தோஷமாலாம் இருக்கு. ஆனாலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும், நிறைய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. அதோட வந்திருக்கோம். ஆனால் ஏசுப்பா கண்டிப்பாக அதிசயம் அற்புதம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நாங்களும் ஒரு மனிதர்கள் தானே, கொஞ்சம் கஷ்டமாக ஃபீலிங்காக இருக்குது, மிச்சப்படி ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிஷன் நாங்கள் எடுத்துருக்குறோம். என்ன பண்ண போகிறோன்னா, என்னங்க பண்ண போகிறோம்? எங்கள் டிவியை வந்து விற்க போகிறோம். எங்களுடைய டிவியை வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு இந்த வீடு ப்ராப்ளம் வரும்போதே நாங்கள் முடிவு பண்ணது. எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அது எங்களுடைய லக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாங்கள் எது வச்சுருந்தாலும் அதை விற்கணும்னு நினச்சா எங்களால் விற்க முடியும். என்ன சொல்கிறது, ஃப்ரிட்ஜ் விற்கணும்னாலும் விற்க முடியும், வாஷிங் மிஷின் விற்கணும்னாலும் விற்க முடியும். அது மாதிரி தான் டிவி வாங்கும்போதே ஒரு தாட் வச்சுருந்தோம். நாங்கள் ஏதாவது விற்கட்டான சூழ்நிலை வரும்போது டிவியை விற்றுக்கலாம்னு நான் நினச்சிருந்தேன். நீங்கள் நினச்சிங்களாங்க? நினச்சிங்க தானே? ஒன்றும் இல்லைம்மா, நம்ம இப்போ நகைலாம் வாங்குறோம், எதுக்கு வாங்குறோம்? நம்ம ஆத்திரவசத்துக்கு இப்போ நம்ம வீடு காலி பண்ணுறோம், அட்வான்ஸுக்கு நம்மளுக்கு ஒரு துணைக்கு இருக்கும். இப்போ அதுக்காக நம்ம வாங்கி வச்சிருக்க மாதிரி டிவி வாங்கும்போது நான் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா எங்க டிவி வந்து ரொம்ப சூப்பரான டிவி. எங்களுடைய டிவி நாங்கள் வாங்கும்போது 24,000 ரூபாய் இந்த டிவி. ஓகேவா, இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு 24,000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. டிஸ்பிளே எல்இடி, இது என்ன எல்இடி தானே? எல்இடி தான். அது மாதிரி எல்லாமே வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் விற்க போகும்போது கூட என் தம்பி சொன்னா, விற்காத, ரொம்ப நல்ல டிவி, வாங்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தான். 2 இயர்ஸ் ஆயிடுச்சு வாங்கி. எதுக்கு விற்கிறோங்கிறது வந்து சாம் வந்து சொல்லுவாரு. டிவி வந்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணி சாதாரண விஷயம் தான், இதெல்லாம் பெரிய ஃபீலிங் கிடையாது. ஆனா எனக்கு வீடியோக்கு இது ஒரு கண்டென்ட், அதனால மட்டும் தான் போறேனே தவிர இதை காட்டி ஒரு சிம்பத்தி அதெல்லாம் கிடையாது. காசு தேவைன்னா நகையை திரும்ப அடமான வைக்கலையா, அது மாதிரி டிவியை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கிடைச்சது. அதனால அது பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா இப்போ எங்களுக்கு வீடு மாறி ஆகணும், அட்வான்ஸ் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு வச்சுப்போம். பெரிய அட்வான்ஸ் அதில் பாதி ரெடி, 3/4 ரெடி ஆயிடுச்சு. இருந்தாலும் ஷிஃப்டிங் இருக்குது. நாங்கள் இந்த மாசம் இந்த என்னோட தேவைகள்லாம் இருக்குது, டிவி கட்டணும், கடன் அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கட்டி அட்வான்ஸ் எடுக்கணும்னா அந்த காசு பத்தாது. அட்வான்ஸ் காசு எடுத்து வச்சாச்சுன்னு வச்சுங்க, ஒரு பாதி காசு அட்வான்ஸ் ரெடி தான். மொத்தம் அட்வான்ஸ் உங்களுக்கு எவ்வளோ? மொத்தம் எங்களோட அட்வான்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75 கிட்டத்தட்ட 1 lakh கேட்டாங்க. அது 75 கொண்டு வந்து அப்புறம் நான் வந்து ஃபர்ஸ்ட் 50,000 மட்டும் கொடுக்குறேன் எங்களால. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நான் வந்து மிச்சம் 25,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிருக்கிறேன். 2 மாசம் கழிச்சு, 2 மாசம் 3 மாசம் 2 மாசம் தான் பேசினேன். 2 மாசம் கழிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன். மீது காசு ஃபர்ஸ்ட் 50,000 வந்து ரெடி பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட ரெடினா இன்னும் கொஞ்சம் குறையுது, ஒரு 10,000 அது மாதிரி குறையுது. அதனால வந்து அது பிரச்சனை இல்லை. ஆனாலும் இங்க ஷிஃப்டிங்க்கு கண்டிப்பா காசு வேணும். இதர செலவுகள்லாம் இருக்குது எங்களுக்கு. இந்த டிவி, இந்த மாசம் டிவி இருக்கு, வண்டி டிவி இருக்குல்ல, அது மிச்சம் சில்லற செலவுலாம் இருக்கும். இப்ப நம்ம போறோம்னா சும்மா போக முடியாது. இங்க நான் ஒரு 2 மாசம் வாடகை கொடுக்காம கழிச்சு விட்டு போறேன். அந்த டைம்ல இந்த ஏசி எல்லாம் கழட்டி எதுவுமே மாட்டணும், அதெல்லாம் செலவுலாம் ஒரே மொத்தமா முடிக்கணும். அதுக்காக வைஃபை கனெக்ஷன், என்கிட்ட நகை இருந்தா நகை வச்சிருப்பேன், நகை வித்துருப்பேன். நகை இல்ல. அப்பதான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. எங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க சொன்னாங்க, நீங்க அங்க போயிட்டு இனிமே நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு காயின் சேர்த்து வைக்கணும். அது நல்ல ஐடியா. இதுதான், ஒரு காயின் சேர்த்து வச்சோன்னா ஒரு கஷ்ட காலத்துல நமக்கு உதவி செய்யும். அதுலதான் ஃபர்ஸ்ட் எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்பதான் வந்து எனக்கு சார் நம்ம இப்படி இருந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம். நம்மளும் வந்து கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கோல்டு காயின்லாம் வாங்கி வைக்கணும். இனிமே நான் நிறைய நகை போற மாதிரி வச்சிருக்கேன், அங்கங்க வாங்கி மாட்டி சுத்துவேன். உண்மையா அது பழக்கமே இல்லையா, அதனால அந்த ஆசையே இல்ல. காசு அதை விட சும்மா பேங்க்ல போட்டு வச்சிருவோம், இல்ல பீரோல எடுத்து வச்சிருவோம். இதுக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 14,000 ரூபாய் சேர்த்து வச்சிருந்தேங்க சேவிங்ஸ்ல. என்ன நிறைய பேர் சொல்லுவாங்க சேவிங் பண்ண மாட்டேங்க. 14,000 ரூபாய் நாங்க தனியா சேர்த்து வச்சேன். அதாவது வீடுன்ட்டு அந்த டாபிக் வரும்போது நாங்க என்ன பண்ணோம்னா, எங்களுக்கு வர்ற இன்கம் எல்லாத்துலயுமே எடுத்து மாசம் சேவிங் சொல்லுவீங்களா, நீங்க சேர்க்க மாட்டீங்களா? நான் சேர்த்து வச்சிருந்தேன். ஆனா என்னால இந்த ஒரு வருஷத்துல 14,000 தான் சேர்க்கவே முடிஞ்சது. முடிஞ்சது 14,000. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களா, மாசம் 1,000 ரூபாய் எடுத்து வச்சா 12,000 தான் இருக்கும். ஆனா என்கிட்ட 14,000 ரூபாய் இருந்திருக்குது போன வருஷத்துல. அதெல்லாம் சேர்த்துதான் வந்து ஒரு அமௌண்ட் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அதுக்காக தான் இது வந்து சேல்ஸ் பண்ண போறேன் இந்த டிவியை. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். டிவி ஆன் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு டிவி, சாம்சங். இதுல சவுண்ட் எல்லாம் நல்லா இருக்கும், ரொம்ப எரிச்சலா இருக்காது, நல்லா இருக்கும், கிளாரிட்டி நல்லா இருக்கும் டிவில. ரொம்ப உண்மையா சொல்ல நான் ஆசையா தான் வாங்கினேன்.
பார்த்தீங்களா செல்லத்தை? ஏய் அவன் தாங்க வரான். வைங்க சவுண்ட் வைங்க. அவனை தான் காட்ட சொன்னேன். சவுண்ட் வச்சுக்காருங்க. சவுண்ட் கேக்குது. ஓகே ஓகே அவ்வளவுதான். பேக் பண்ணிடுறேன். இதான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் எடுத்து உடைச்சேன். அப்படியே புதுசா வச்சிருக்கோங்க நாங்க டிவியை. எனக்கு யூஸ் பண்ண தானே, இந்த வீட்டுக்கு வந்தா யூஸ் பண்ணோம். அந்த வீட்டுல இன்னும் யூஸ் ஆகும். யூஸ் பண்ணல. பார்சல் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு போன வீடியோல சொல்லியிருப்போம். ஆண்டி கிஃப்ட் வீடியோ வந்து நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து கீ செயினும் ஆண்டி எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க, டைரி ஒன்று கொடுத்தாங்க. அதை அதில் காட்ட மறந்துட்டோம். ஆனால் யூஸ் பண்ணிட்டோமா, அதனால் அதில் இல்லை. இது வந்து நல்லா வந்து டிஸ்பிளே நல்லா பெருசுங்க. இது இந்த டிவி இது எல்லாம் 32 இன்ச் டிவி. ஆனால் ஜோசப் சின்னதாக இருக்குல்ல, நம்மளுக்கு பெருசாக இருக்குல்ல. ரெண்டும் ஒரே சைஸ் தான். ஜோசப் டிவியே விலை அதிகம். நீங்க தான் டிவிலே பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ டிவி வாங்கிடுச்சுன்னு கேட்டாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் அவங்களுக்கு என்ன தெரியும். நான் வாங்கின கதை எனக்கு தான் தெரியும். நாங்கள் வாங்கும்போது வேலை பாருங்க. அவ்வளோதான், இது முடிஞ்சு விட்டது. பாய் பாய் டிவி பாய். எங்கள் கூட 2 years நீ ட்ராவல் பண்ணிட்ட. ஓகே சரி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய லைஃப்பில் நடக்கிற அப்டேட் நாங்கள் வந்து கொடுப்போம். அதனால இந்த வீடியோஸ் வந்து நாங்கள் ஷேர் பண்ணோம். ஓகேவா? இல்லைம்மா அப்படிங்களா? வாங்க. பாய் 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 டிவி பாய் டிவி. இதுக்கு தான் நான் வரேனே. பார்த்தாங்க. பாய். விடை பெறுகிறது எங்களுடைய டிவி. பாய் பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை நம்ப